உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாள் குணமாய் வந்ததுக்கு வீட்ல ஏதாவது பூஜை பண்ண போறீங்களா என்ன? ஏய், உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். ஏண்டா எப்ப பார்த்தாலும் நோய் நோயின்னு ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பியா? இது தெரிஞ்சு என்ன பண்ண போற? மாரியம்மா மாரியம்மா நீ நீலியம்மா நீலியம்மா. போதும் போதும். நீ சீக்கிரம் குணமாகணும்னு மந்தையம்மன் கோயில்ல போயிட்டு வேண்டிட்டு வந்திருக்கிறேன்டி. பச்சை புடவை சாத்தி தேங்காய் பழம் எல்லாம் உடைச்சு இந்த திருநெல் எடுத்துக்க. நீயே வச்சுடு. வச்சுட்டுருவோம். அதான் இந்தாங்க. சரிங்க மாப்பிள்ள. சரி மாமா திருநெரு வச்சுக்கங்க. பொட்டு ஆண்டாள குத்துனவ சீக்கிரம் கையில சிக்கணும்னு வேண்டிட்டு வந்திருக்கிறேன். இது என்னது? மலர்கள், பழங்கள், இனிப்பு வகைகள் ஏதாவது விசேஷமா? என்னாச்சு? ஏதாவது விசேஷம் கேட்டா ஏன் சிரிக்கிறீங்க? மாப்பிள்ள இந்தாங்க, இதுல புது வேட்டி சட்டை இருக்கு, இத போட்டுக்கோங்க. எனக்கா? எதுக்கு? என்ன விசேஷம் எடுத்து பாருங்க. டேய், என்னது இது புது வேஷ்டி புது சட்டையெல்லாம்? மாப்பிள்ளையும் ஆண்டாளும் அவங்க வீட்டுக்கு போக போறாங்களா என்ன? ஏன் நீ நெஞ்ச பிடிச்சு மறுபடியும் கீழே விழுகுமா உனக்கு? என்னையா நீயே முடிச்சு போனதையே மறுபடியும் பேசிட்டு இருப்ப நீயே. முதல்ல என்ன விசேஷம்னு கேளு. கரெக்ட் இல்ல? என்ன விசேஷம் கேக்குறேன்ல. என்னடா இது? அடியே, இந்த ஆண்டாளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. என்ன விசேஷம்னு கேட்டா இந்த புள்ள எதுக்கு வெக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கு? ஏண்டா சாந்தி முகூர்த்தம்னா வெக்க வராதா? சாந்தி என்ன என்ன திடீர்னு? ஏண்டா இன்னைக்கு எத்தனை நாளைக்குடா இப்படி ஏமாத்திக்கிட்டே சுத்திட்டு இருப்பீங்க? காலாகாலத்துல நடக்க வேண்டியது நடக்க வேண்டாமா? ஏய்யா மாப்பிள, அப்ப இது வரைக்கும் நடக்கவே இல்லையா? உங்களுக்கு கொஞ்சமாச்சும் விவஸ்தை இருக்கா? இதெல்லாம் போய் மாப்பிள்ள கிட்ட கேட்டுட்டு இருப்பீங்க. அட சரி விடுங்க, ஏதோ ஆர்வத்துல கேட்டாரு இல்ல? டே அழகரு, மசன்னு நின்னு பேசிட்டு இருக்காம போய் குளிச்சுட்டு புது துணியை போட்டுட்டு வா. நாங்க போய் அலங்கார வேலையை ஆரம்பிக்கிறோம். ஆனா ஒண்ணு பாட்டு, அந்த மந்தேம சக்தி உண்மைதான் நினைக்கிறேன். இப்பதான் மனசூரிக்கு வேண்டிட்டு வந்தேன் நானு. அதுக்குள்ள பாருங்க நல்ல செய்தி. ஆனா எனக்கு இன்னொரு சந்தேகம் பாட்டி. என்னடா சந்தேகம்? எங்களுக்கு இன்னும் சாந்தி முகூர்த்தம் நடக்கலன்னு உங்ககிட்ட யார் சொன்னது? வேற யாரு சொல்ல போறா? எல்லாம் உங்க சம்சாரம் ஆண்டாள் தான். ஏதோ இத்தனை நாளா நீங்க 2 பேரும் லவர்ஸ் மாதிரி தான் இருந்தீங்களாமே. இன்னைக்குதான் புருஷ பொண்டாட்டி மாதிரி வாழ போறீங்களாம். அதுவும் வாஸ்தவம் தான். எனக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் முடிஞ்சதே எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு அப்படியே சுத்திட்டு இருக்கிறேன். இதுக்கு மேல சுத்தலாம் வேணாண்டா பேராண்டி. போய் சீக்கிரமா ரெடியாகு. 9 மணிக்கு நல்ல நேரம். ஓ மை காட், உத்தரவு கொடுங்க. பை. ஏங்க நீங்க எதுக்கு நின்னுட்டு இருக்கீங்க? போய் சீனி தாய் கிட்ட 1 லிட்டர் பசும்பால் வாங்கிட்டு வாங்க. நாங்க அதுக்குள்ள 2 பேரும் சேர்ந்து அலங்கார வேலையெல்லாம் பாத்துடுறோம். அத்தை, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி தட்டெல்லாம் எடுங்க. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.